இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, சகோதர தயாரிப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வரும்பொழுது திரையுலகில் போராட்டம் என்பார்கள். ஆனால் தம்பிக்கு சொல்லிக் கொள்கிறேன், இனி போர்வாட்டம் இல்லை, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மகிழ்வுறும் நாளாகத்தான் இந்த சங்கம் கண்டிப்பாக விளங்கும். நான் இப்பொழுது புரொடக்ஷன் மேனேஜருடைய சொந்த கட்டிடத்தை திறந்து வைக்கக்கூடிய சூழலில் விளக்கேற்றி வைக்கும்போது நினைத்தேன், அடுத்த 2 வருடம் எங்களுடைய காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கென்று ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாமெல்லாம் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். தம்பி திருமலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு உணர்வுபூர்வமான அற்புத தம்பி. முதலில் இந்த திரையுலகத்து வருவதற்கு முன் எனது உடன்பிறவா சகோதரன் DRR செங்குட்டன் மூலமாக எனது இல்லத்துக்கு வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரு போராளி. இவனிடம் இப்படிப்பட்ட திறமைகள் இருக்கிறது என்பதை கடந்த சில வாரங்களுக்கு முன் தான் நான் தெரிந்து கொண்டேன். எங்களுடைய காலங்களில் அந்த தம்பியின் உழைப்பை பயன்படுத்துவோம் என்று சொல்லி அந்த தம்பியினுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் ரொம்ப டென்ஷனாக வந்தவொடனே பேச வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரே நாளில் பல நிகழ்ச்சிகள் நடத்துறது கொஞ்சம் மேல் தவிர்க்கப்பட வேண்டும். அதுவும் ஒரே நேரத்தில் வைக்கும் பொழுது நாங்கள் ஒன்றும் சூப்பர்மேன் கிடையாது, இங்கே அப்படி பறந்து போய் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கு சாதாரண மனிதர்கள். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியனில் ஒரு பில்டிங் திறப்பு விழா, அப்புறம் திருமலை படம் ஃபங்க்ஷன், இது முடிச்சுட்டு இப்போ வசந்த் படம், அவர் வேறு பார்ச்சரட்டனில் இதே டைமில் அவருடைய படத்தினுடைய பூஜை, இப்படி எல்லாம் ஒரே டைமில் வைக்கிறீங்க. இனிமேல் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற தயாரிப்பாளர் சங்கத்திற்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு சினிமாவை வழிநடத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் யார் ஜெயிச்சு வந்தாலும் சரி, மற்றவர்கள் ஒற்றுமையாக அந்த இண்டஸ்ட்ரி நலனுக்காக அவர்கள் ஜெயிச்சிட்டோம் நம்ம தோத்துட்டோம்லாம் நினைக்காம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நம்ம யூனிட்டியாக இருந்து, ஈவன் நாட் ஓன்லி ப்ரொடியூசர்ஸ், நாங்கள் என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், பெப்சி எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு நம்ம சினிமாவை இந்த சரிவிலிருந்து மீட்டெடுத்து நிச்சயமாக ஒரு வளமான சினிமாவை 80s எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு சினிமாவை நம்ம நோக்கி நிச்சயமாக எடுத்துகிட்டு போவோம். இந்த படம் மான் வேட்டை ஒரு வசூல் வேட்டையாக எனது வாழ்த்துக்கள். திருமலை என்னுடைய நல்ல நண்பர், நல்ல ஒரு திறமைசாலி. அவருடைய அந்த காசை தான் கடவுளோடவே ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டு, அதே ஹீரோ, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒரு நிச்சயமாக வெளியுலகத்துக்கு தெரியப்பட வேண்டிய ஒரு பரபரப்பாக பேசப்பட வேண்டிய நல்ல ஹீரோவாக வர வேண்டியவர். இந்த படத்தில் நிச்சயமாக பேசப்படுவார் நம்புகிறேன். ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் சொல்லவே வேணாம், நிச்சயமாக ரொம்ப அற்புதமான பாடல்கள் கொடுத்துருப்பாரு. நான் இன்னும் பார்க்கல, இந்த சாங் எதுவும் பார்க்கல, அப்புறம் கேட்டுட்டு சொல்கிறேன் ஸ்ரீகாந்த். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு யோசிப்பார், டக்கு அதை பண்ணிடுவோம், சரி இதை பண்ணிடுவோம் அப்படிம்பாரு. ஏன் சொல்கிறேன்னா, அவர் தயாரிப்பாளர், இயக்குனர், இப்பொழுது ஒரு ஆடிய நிறுவனத்தின் உரிமையாளராகவும் ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். நான் 5 Star என்ற ஆடிய நிறுவனத்தின் மூலம்தான் நான் பல வியாபாரங்கள் செய்து நான் தயாரிப்பாளர் உருவாகினேன். இன்று திருமலை அவர்கள் தயாரிப்பாளரும் இயக்குனரும் என்று இந்த ஆடிய நிறுவனம் இருக்கிறார். இது பல தயாரிப்பாளர்களுக்கு இது பலனடையும் என்று நினைக்கிறேன். அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மான்வேட்டை படம் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். தயாரிப்பாளராக இருக்கும் தயாரிப்பாளர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி வேண்டி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நிற்கிறதுக்கு மூச்சு வாங்கிறதுக்கு 1/2 hour ஆகும். அண்ணன் வர சீக்கிரமாக பேச சொல்லிட்டாரு. முக்கியமாக நம்ம திருமலை சாருக்கு ரொம்ப நன்றி. உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். முக்கியமாக இந்த பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம விவேகா சார் பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சொர்கோ சார் பாடல் 2 பாடல் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஏக்நாத் சார் பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி காதல் வழக்கு டீமுக்கும் வாழ்த்துக்கள். அந்த காதல் வழக்கு மியூசிக் டைரக்டர் என்னோட நண்பர் தான். அவருக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க வெயிட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பெரிய அளவு வெற்றி பெற, இந்த படம் இல்லை 2 படமும் பெரிய அளவு வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எளிமை, இனிமை இவற்றுக்கு உதாரணமாக இருக்கும் ஐயா மாசு அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கங்கள்.
மான்வேட்டை படத்தில் பாடல இருந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். திருமலை அவர்களுக்கு ஏற்கனவே நான் அகம்புறம் படத்தில், அப்புறம் காசேதான் கடவுளரா படத்தில் அனைத்து பாடல்களும் எழுதியிருந்தேன். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பற்றி சொல்ல வேணாம். சிலர் மாதிரியான இசையை விரும்புவார்கள் என்று சொல்வார்கள். எல்லா விதமான இசையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். இந்த படத்துக்கு ஒரு இரவு நேரத்தில் ஒரு 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் உட்காந்து எழுதணும்னு நினைக்கிறேன். இந்த பாடல் ஸ்டுடியோவில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கா அத்தனை பேருக்கு என்னோட வணக்கம். ஷார்ட் டைமில் நான் இப்போ பேச முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளஸ்ஃபுல் ப்ரெசன்ஸ். நான் கண்டிப்பாக திருமலை சாருக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இட்ஸ் குவைட் அ பிக் ரிஸ்க். பட் அவங்க ஹி ட்ரஸ்டட் மை ஒர்க் அண்ட் அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். சீமானுக்கு தேங்க்யூ சொல்லணும். நல்லா கோஆப்ரேட் பண்ணேன் இந்த யூனோ பிகாஸ் ஆஸ் ஐ எம் அ நியூ கம்மர் ஹி ஜஸ்ட் ஹெல்ப் மீ அவுட். அண்ட் கண்டிப்பாக மியூசிக் ஸ்ரீகாந்த் சார் கலக்கிட்டீங்க. லிரிக்ஸ் என் ஃபேவரட் என்ஜின் சாங் அண்ட் ஐ ஹோப் இட்ஸ் gonna be a big hit. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நான் முதலே பேசிட்டேன். தயாரிப்பாளர் தான் பேச சொன்னேன். அவர் வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாரு. ஸோ இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய எல்லாருடைய டாக் என்னன்னா அடுத்து நடக்க போகிற 2 வருட எலெக்ஷன் பற்றி தான். அதனால தான் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ண முடியல. இன்றைக்கி 7 ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ பாக்ஷனில் மீட்டிங் ஓடிட்டுருக்கு. இங்கு வருகை தந்திருக்கிற அண்ணன் ராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். புக்கொண்டு கொடுங்க சார். இப்பொழுது வந்திருக்கிற செல்வநாதன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். அண்ணன் டானு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்.